ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற ஒரு காரியம், விலகி நிற்கிற விசுவாசிகள். தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய வழியை விட்டு, சத்தியத்தை விட்டு விலகி போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஆதாமில் தொடங்கி அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருக்கும்போது, மோசே மலை மேலே இருக்கும்போது 40 நாள்லேயே கர்த்தர் சொன்ன வழியை விட்டு விலகினதை சொன்னேன். அதே போல் தாவீது சொன்ன வார்த்தையை சொன்னேன். தாவீது சொன்ன வார்த்தை, அவர் சொல்கிறாரு, வழி விலகிறவனுடைய செய்கை என்னை பற்றாது அப்படிங்கிறப்பல, நான் வழி விலகி போகமாட்டேன் அப்படிங்கிறத தாவீது சொன்னதை சொன்னேன். இன்றைக்கு பவுல் சொன்ன ஒரு காரியத்தை மிகுந்த வேதனையோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்ன அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு தன்னுடைய நிருபத்தில் அவர் தீமோத்தேயுக்கு எழுதும்போது எப்படி தெரியுமா சொல்கிறார்? வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் நான் படிக்கிறேன் பாருங்கள். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை பாருங்கள். ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகெல்லு எர்மோகேனை முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய். இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக படிச்சிருவீங்க. இது ஒரு வழி நிறைந்த வார்த்தை. எப்படி? ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் என்னை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? விலகிட்டாங்க அப்படிங்கிறாரு. யாரை விட்டு? பவுலை விட்டு விலகிட்டாங்களாம். இதை சொல்லும்போது நான் சில உண்மையான ஊழியக்காரங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன். உண்மையான நீங்கள் உண்மையாக சபை நடத்துகிறீங்க, நீங்கள் உண்மையாக இருக்கீங்க. நீங்கள் அப்படி உண்மையாக இருக்கும்போதும் உங்களை விட்டு சிலர் விலகி போயிடுவாங்க. அப்படி விலகி போனாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு வழி இருக்கும், வருத்தப்படாதீங்க. ஏன்னா பவுலை விட்டே விலகி போயிட்டாங்க. இந்த எபேசுல என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆசியா நாட்டில் தான் எபேசு இருக்குது, சரியா? இந்த ஆசியா நாட்டுக்காக பவுல் பட்ட பிரயாசம் என்ன தெரியுமா? அவர் எபேசுக்கு வராரு. நீங்கள் தயவு செஞ்சு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்து பாருங்கள். அங்கே படித்து பார்க்கும்போது அங்கே போட்டிருக்கோம், என்ன தெரியுமா போட்டிருக்கோம்? 19 ஆரம்பிக்கிறேன். தயவு செஞ்சு நான் அப்படியே சொல்ல, நீங்கள் பாருங்கள். முதல்ல வராரு, அங்கே சிலர் மேலே கைகளை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. 12 பேர் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரச்சனை வருது. அவங்கள அந்த விசுவாசிகளை தனியாக கூட்டிகிட்டு போய் திறன்னு அப்படிங்கிற ஒருத்தருடைய வித்தியாசாலையில் வச்சு 2 வருஷம் அவங்களுக்கு போதிக்கிறாரு. அந்த இடத்துல பைபிள் சொல்லுது, பவுலின் கைகளினாலே கர்த்தர் விசேஷித்த அற்புத அடையாளங்களை செஞ்சாருன்னு போட்டிருக்கு. இது எங்கே? ஆசியாவில் தான் நடக்குது. ஏன்னா அந்த வசனத்தை, அந்த ஒரு வசனம் மட்டும் நான் படிக்கட்டுமா? நீங்கள் பாருங்களா, 19 அப்போஸ்தலர் 19:10 படிக்கேன். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருக்கிற யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பவுலின் கைகளினாலே கர்த்தர் விசேஷித்த அற்புத அடையாளங்களை செய்தார். சரியான வார்த்தைங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை வருது. ஒருத்தன் தேமேத்திரியுங்கிற ஒரு தட்டான் ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுறான், சரியா? இதையெல்லாம் பவுல் சமாளித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அங்கிருந்து போய் மறுபடியும் என்ன பண்ணுறாரு தெரியுமா? மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி மூப்பர்களை வரவழைச்சி பேசுகிறாப்புல, இந்த மாதிரி நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓனாதை உங்ககிட்ட என்ன செய்யும்? வரும், நீங்கள் கவனமாக இருங்கன்னு சொல்லுவார். இதையெல்லாம் கேட்டவங்க தான் பவுல் எழுதுகிறாரு. அதாவது பவுலின் கைகளினாலே அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவங்க, பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புத அடையாளங்களை கண்டு பெற்றவங்க. அதுக்கு கீழே படிச்சிங்கன்னா மந்திரவாதிகள் கூட மனம் திரும்பினது அங்கே தானே போட்டிருக்கோம். தங்கள் மந்திர புத்தகத்தை கொண்டு போட்டு எரிச்சாங்கன்னு போட்டிருக்கோம். இதெல்லாம் நடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏங்க, இதையெல்லாம் பவுல் மூலம் பார்த்து கண்டு கேட்டு அனுபவிச்சுட்டு அந்த பவுலையும் தூக்கி போட்டு போயிட்டாங்க. பவுல் சொல்கிறாரு, ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் என்னை விட்டு விலகினார்கள். அதில் சில பேர்களையும் சொல்கிறாரு. அதனால தான் சொன்னேன், உண்மையாக சபை நடத்துகிற ஊழியக்காரங்க ஒருவேளை உங்களை விட்டு, உங்கள் திருச்சபையை விட்டு யாராவது விலகி போனாங்கன்னா வருத்தப்படாதீங்க. ஏன்னா பவுலை விட்டு நிறைய பேர் விலகியிருக்காங்க. இவங்களாம் ஏன் விலகுனாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி சாயந்தரம், உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் அறிவார். இன்றைக்கி மாலை நேரம் இந்த வசனத்தை பற்றி நம்ம வீடியோ எடுக்கணும், பேசணும்னு சொல்லி யோசிக்கும்போது என்னுடைய மனசில் வந்ததை சொல்கிறேன். அப்படி ஒரு நல்ல சபையை விட்டு, நல்ல ஊழியக்காரனை விட்டு ஒருத்தங்க விலகுறாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? அவங்களுக்கு ஆண்டவர் மேலே அன்பு கிடையாது, சத்தியத்தின் மேலே அவங்களுக்கு அன்பு கிடையாது, அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது, அவங்களுக்கு அபிஷேகம் கிடையாது, விசுவாசம் கிடையாது, தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு தேவனோடு நல்ல ஐக்கியம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, சரியா? கர்த்தருக்காக வாழணுங்கிற எண்ணம் கிடையாது, பரலோகத்துக்கு போகணுங்கிற சிந்தனை அவங்களுக்கு கிடையாது.
கடைசியாக சொல்கிறேன், அவங்களுக்கு மண்டையில் மூளையே கிடையாது. ஏன்னா அப்படி இருந்துருந்துச்சுன்னா ஒரு நல்ல திருச்சபையை விட்டு நல்ல ஊழியக்காரனை விட்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, விலக மாட்டாங்க. ஒருவேளை ஐயா அந்த ஊழியக்காரன் மோசம், இவங்க அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க, அட்டூழியம் பண்ணுறாங்க, சரியான உபதேசம் இல்லை, அப்படிப்பட்டவங்களை விட்டு விலகினா கூட பரவாயில்ல. பவுலை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க விலகிட்டாங்க. பவுல் வேதனையோடு சொல்கிறாரு, ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் என்னை விட்டு விலகினார்கள். இன்றைக்கும் விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. கண்டித்து பேசிடக்கூடாது, தப்புன்னு நினச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அவங்க பண்ண தப்புக்கு நம்ம தலையாட்டணும், இல்லைங்க இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. கடிந்து கொண்டு பேசக்கூடாது, மனம் திரும்ப சொல்லக்கூடாது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருங்கன்னு சொல்லக்கூடாது, பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லக்கூடாது, உண்மையாக இருங்கன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஏன் சொல்கிறா? ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணி நாங்கள் கேட்போம், நாங்கள் போயிடுவோம், எங்களை கடிந்துக்கிடாத. அப்படிப்பட்டவங்கள தான் இன்றைக்கி மக்கள் விரும்புகிறாங்க. உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை சொன்னால் அவங்க அதை விட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த சபையை விட்டு விலகிடுறாங்க. ஏன்னா இவங்க நம்மளை சத்தியத்தில் நடத்துகிறாங்க. சத்தியம் ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது ஆவியையும் ஆத்மாவையும் கணுக்களையும் ஊனையும் வெவ்வேறாக பிரிக்கும். உள்ளே பாயுது, உள்ளே குத்துது வசனம். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை விட்டு விலகிடுவாங்க. இதுதான் அங்கேயும் நடந்திருக்கு, எபேசுவில் இன்றைக்கும் நடக்குது. அதனால் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறாரு. நல்ல திருச்சபை விட்டு தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க, விலகாதீங்க. நல்ல ஊழியக்காரனை விட்டு என்ன செய்யாதீங்க, விலகாதீங்க. அப்படி விலகுனீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு ரட்சிப்பும் இல்லை, அபிஷேகமும் இல்லை, விசுவாசமும் இல்லை, ஆண்டவர் மேலே அன்பும் இல்லை, கடைசியாக சொன்னீங்களா மண்டையில் மூளையும் இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அதான் உண்மை. நல்லா ஊழியம் செய்கிற பாஸ்டர்மாருக்கு சொல்கிறேன், நல்ல ஊழியத்தை உண்மையாக செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். God bless you.